வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தற்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை எதிரொலியாக 14 மாவட்டத்தில் விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மொந்தா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் 14 மாவட்டத்தில் அதி கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த 14 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியருடன் தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ணுறதா சொல்லி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் 14 மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 28/10/2025 இன்றும் நாளை 29/10/2025 எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்க போகின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் மழை இருக்குது, திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி இந்த மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வெளுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளைக்கு மார்னிங் 6லேருந்து 7:30க்குள்ளே வந்து அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மென்தா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 14 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரெயின் இருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின் ஹாலிடே ரிலேட்டடாக 1 by 1 அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் வரும்னா ஆஷுவல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ தற்போது சென்னையில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்திற்கு நாளையும் விடுமுறை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடைபெற்றிருக்கு. சென்னையில் மழையுடைய தீவிரம், மழை பரவல் எந்த அளவுக்கு இருக்குது, மழை பெஞ்சு பள்ளிகளில் இந்த மாதிரி கழிவுநீர்லாம் உள்ளே இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் அதே தான். திருவள்ளூர் மாவட்டத்தை சொல்லவே தேவையில்லை, நேற்றுலேருந்தே கனமழை வந்து பார்த்திங்கன்னா அடித்து வாங்கிக்கிட்டு இருக்குது, வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தெல்லாம் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ எதாக இருந்தாலும் மார்னிங் தெரியும், அப்படிலாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே லேட்டாக தான் வந்து அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் ஆஷுவல் வரத்துக்கு மாணக்கராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இம்பெக்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்து ரெயின் நாள் ரிலேட்டான ஸ்கூல் காலேஜ் அப்டேட்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.